இந்த வீடியோ பக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா எங்கேயும் இல்லை, என் ஊரில் தான் இருக்கேன். போன வீடியோவிலே சொன்ன மாதிரி தான் நம்ம தென் மாவட்டங்களில் சிறப்புமிக்க இடங்கள், தெரிஞ்சிக்க வேண்டிய இடங்கள்னு நிறைய இருக்குது. ஆனால் அதை தெரியப்படுத்துறதுக்கு யூடியூப்பில் வீடியோ போட பெருசாக யாரும் இல்லை. அதனால தான் நான் இந்த சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் என் ஊரில் எதுக்கு இருக்கேன்னா எங்கள் ஊரில் இருக்கிற பெருமையான ஒரு விஷயத்தை காட்டணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். எங்கள் ஊருக்கு அடையாளமாக இருக்கிற ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட 147 வயசு ஆனாலும் இன்னும் அசராமல் இருக்கிற எங்கள் ஊர் பாலத்தை பற்றியும் இந்த அணைக்கட்டை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, ஓகே. நான் இந்த வீடியோக்காக எங்கள் ஊரில் இருக்கிற வயசான பெரியவங்க, அப்புறம் பழைய நியூஸு இதிலேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீணாக கடலில் கலக்கிற தாமிரபரணி தடுத்து இந்த பகுதி மக்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்காகவும், இந்த ஊர் மக்கள் ஆற்றங்கரைக்கு இரு பக்கமும் போயிட்டு வரதுக்கு வசதியாக பாலமும் தேவைப்படுது. இந்த ரெண்டுலேயும் மனசில் கொண்டு கட்டப்பட்டது தான் மேலே பாலமும் இந்த கீழே இந்த அணையும். இதுக்கான பிளான் 1853 போட்டிருக்காங்க. ஆனால் என்ன காரணமோ தெரில, 16 வருஷம் கழிச்சு தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு கர்னல் WH கிர்ஸ்லிங்கிறவர் தலைமை தாங்கி FS செப்பர்ட் அப்படிங்கிற இன்ஜினியரால் கட்டியிருக்காங்க. எப்போனா 1869 1873 வரை கட்டியிருக்காங்க. இது கட்டுறதுக்கு 4 வருஷம் ஆயிருக்கு. இந்த தகவல்லாம் இந்த கல்வெட்டில் தான் இருக்குது. இந்த கல்வெட்டு எங்கே இருக்குன்னா ஊருக்குள்ளே இருந்து பாலத்துக்கு என்ட்ரன்ஸில் அப்படியே ரைட் சைடில் தான் இருக்குது. இந்த பாலத்தையும் இந்த அணையை கட்டி முடிக்க மொத்த செலவு 17,75,000 தான் இருக்குது. இவ்வளோ தான் ஆயிருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படாண்டாம். அந்த காலத்தில் இது மிகப்பெரிய காசு தான். எனக்கு பின்ன இருக்கிற இந்த அணை தான் தாமிரபரணி ஆற்றோட கடைசி அணைக்கட்டாகவும் இருக்குது. இந்த அணை 8 அடி உயரமும் 450 மீட்டர் நீளமும் கொண்டதாக இருக்குது. இந்த அணையில் சேமிக்கப்படுற தண்ணி வடகால் தென்கால் அப்படின்னு 2 வாய்க்கால்கள் வெட்டப்பட்டு விவசாய நிலத்துக்கு பயன்படுது. நீங்கள் பார்க்குற இதுதான் வடகால். இங்கேருந்து போகக்கூடிய தண்ணி பல கிலோமீட்டர் தூரம் போகுது. அதுக்கு இடையில் சிறு சிறு பாதைகள் அமைக்கப்பட்டும் வரப்புகள் அமைக்கப்பட்டும் கிட்டத்தட்ட 12,600 ஏக்கர் வயல் நிலங்களுக்கு தண்ணி போகுது. எனக்கு பின்ன இருக்கிற இதுதான் தென்கால். இதிலேருந்து போகிற தண்ணியும் சிறு சிறு பாதைகள் அமைக்கப்பட்டு விவசாய நிலத்துக்கு போகுது. அது இல்லாமல் கடைசியாக கடம்பா குளம் அப்படிங்கிற ஒரு குளத்துக்கும் போகுது. கடலில் பாதி கடம்பா அப்படிங்கிற சொல்லப்படுற அளவுக்கு மிகப்பெரிய குளத்துக்கு இந்த தண்ணி போகுது. இது மூலமாக 13,000 ஏக்கர் விவசாய நிலம் பயன்படுது. இந்த அணையும் இந்த பாலமும் முழுக்க முழுக்க கற்களால் கொண்டு கட்டப்பட்டது தான். ஆனால் இந்த இடத்துல மட்டும் சிமெண்ட் பயன்படுத்தியிருப்பாங்க. இது எதுக்குன்னா ஆரம்பத்தில் இந்த பாலம் மரத்தால் கட்டப்பட்டது தான். வெறும் மனிதர்கள் நடமாடுறதுக்கு மட்டும் கட்டியிருக்காங்க. யானையோ மாட்டு வண்டியோ வந்தால் இந்த அணைக்கு கீழ்ப்புறமாக தான் போகணும். இந்த தார் சாலை எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1941 தான் கட்டியிருக்காங்க. இந்த தகவல் எதில் இருக்குது அப்படின்னா இந்த கல்வெட்டில் தான் இருக்குது. இந்த கல்வெட்டு எங்கே இருக்குன்னா புதுக்குடியிலேருந்து ஊர் உள்ளே வர வழியில் இடதுபுறமாக இருக்குது. எங்கள் ஊர் பாலத்தோட ஃபுல் வியூ பார்க்கணும் அப்படின்னா இந்த புது பாலத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க உங்களுக்கு அதையும் காட்டுதேன். எங்கள் ஊர் பாலம் புது பாலத்துலேருந்து பார்க்க வியூ இப்படி தான் இருக்கும். இங்கே பசுமையாக இருக்கிற இந்த இடத்துல தான் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடுவாங்க. ஆனால் இங்கேருந்து வெள்ளம் வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். எங்கள் ஊரில் வெள்ளம் வந்துச்சுன்னா இது போன மாதம் வரை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பச்சை பசேன்னு மாடுகள் மேய்க்கிறதுக்காக இந்த இடம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியால் சூழப்பட்டிருக்கு. இது எப்படின்னா அந்த அணையை தாண்டி தண்ணி வந்துச்சுன்னா இந்த பருவமழை பெய்யறதுனால அணையில் வெள்ளப்பெருக்காகி இங்கே தண்ணி வருது. இருங்க உங்களுக்கு இது ஃபுல் வியூ காட்டுதேன். சரி, ஓகே. இப்போ அந்த அணையை உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுதேன். வெள்ளம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அணை முன்னே தான் நிற்கேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. இந்த அணையால் தன்னால் எந்தளவுக்கு நீரை சேகரிக்க முடியுமோ சேகரித்தது போக வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. இது எங்கே போனால் ஏரல் ஆத்தூர் வழியாக புன்னக்காயல் கடலில் கலக்குது. சரி, இந்த அணை தாண்டி தண்ணி விழுறதுல நல்ல பயன்தான். எங்கள் ஊர் ஆளுக்க நல்லா ஜாலியாக குளிச்சாங்க. ஒரு அருவியில் குளித்த ஃபீல் இங்கே குளித்தா கிடைக்கும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பசங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. எங்கள் ஊர் பழத்தையும் இந்த அணையையும் என்னால் எந்தளவுக்கு தகவல் சேகரித்து போட முடியுமோ அந்தளவுக்கு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள். இந்த இடம், இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் போட்டிருக்கேன். எப்படியும் முக்கால்வாசி நம்ம ஊர் ஆளுக்கு தான் பார்ப்பீங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதில் உங்களுக்கு தெரியாத தகவலும் இதில் இருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் பல இடத்துக்கு போய் இந்த மாதிரி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம தென் மாவட்டங்களில் திருக்குமிக்கல் இடங்கள்னு நிறைய இருக்குது. அதை யூடியூப் மூலமாக தெரியப்படுத்தணுங்கிற ஒரு சிறு முயற்சி தான் இந்த முயற்சி. இந்த சேனலுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். பெருசாக ஒன்றும் வேண்டாம், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது போதும் எனக்கு. ஓகே, பாய்.